ஆன்மீக அருள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏல்பி ஜோதிடர், ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். இந்த கார்த்திகை மாதம் நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி என்னென்னா, இந்த கார்த்திகை மாதம்னாவே தீப திருவிழா தான். இந்த கார்த்திகை மாதம் வீடு தீபம் ஏற்றும் போது கடைபிடிக்க வேண்டிய ஒரு நிலைகள் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அதற்கு நம்ம கண்டிப்பாக பதில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. இந்த கார்த்திகை மாதம் இங்கே விளக்கு ஏற்றும்போது நம்ம கடைபிடிக்க வேண்டியது அகல் விளக்கில் தான் பெரும்பாலும் விளக்கு ஏற்றணும். நம்ம இந்த ரெடிமேடாக விற்கிற விளக்கு, இந்த பிளாஸ்டிக்கில் தண்ணி ஊற்றுனா தீபம் எரியுமே அந்த மாதிரி விளக்கு அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுங்க. நம்ம உண்மையிலேயே அந்த தீபங்களை ஏற்றுவதற்கு எண்ணெய் ஊற்றி எரியக்கூடிய விளக்கை தான் நம்ம பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். அந்த அகல் விளக்கு சேதமடையாமல் இருக்கணும். உடஞ்சோ அல்லது அது கொஞ்சம் பிசுறு விட்டு போயோ விரிசல் விட்டு போயோ இருக்கக்கூடாது. அது சேதம் இல்லாமல் நல்ல விளக்காக இருக்க வேண்டும். அதை கொஞ்சம் பார்த்து கவனித்து எடுத்துக்கோங்க. அந்த தீபம் ஏற்றும்போது அகல் விளக்கு புதுசாக வாங்கி அப்படியே தயவு செஞ்சு ஏற்றிடாதீங்க. அதை தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற போட்டு அதை எடுத்து காய வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு ஒரு 5 இடத்துல அல்லது 3 இடத்துல மஞ்சள் குங்குமம் வச்சு எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் திரிய போடுங்க. எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, திரிய போட்டுட்டு எண்ணெய் ஊற்றுவாங்க. இங்கே எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் தான் திரிய போடும். எண்ணெய் ஊற்றி திரிய போட்டு நம்ம எண்ணிக்கைகளில் ஒத்தைப்படை எண்ணிக்கையாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை வீடு பூரா நாங்கள் விளக்கால் அலங்காரம் பண்ணுறோன்னா நீங்கள் எண்ண வேண்டியதே இல்லை. தாராளமாக நீங்கள் எத்தனை வேணாலும் வச்சுக்கலாம். வாசலில் நம்ம வாசலில் ஒத்தைப்படையில் 5 முகங்கள் கொண்ட குத்து விளக்கு ஏற்றி 9 விளக்குகள் சுற்றி வைக்கலாம். அது ரொம்ப விசேஷம். இல்லை 5 விளக்கு வைக்கலாம், 3 விளக்குகள் வைக்கலாம், 7 விளக்குகள் வைக்கலாம். அது நம்மளுடைய இஷ்டம்தான். அந்த மாதிரி நம்ம விளக்கு ஏற்றிக்கணும். சரி, நம்ம வீட்டோட அன்றாட வாழ்க்கையில் கூட வீட்டில் விளக்கேற்றுறதுக்கு நம்ம கடைபிடிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா, அந்த வீட்டில் பூஜை முடிகிற வரையும் அந்த தீபம் ஏற்றும் போது ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லி தீபம் ஏற்ற வேண்டும். அது நம்ம ஏதாவது ஒரு மந்திரம் அப்படிங்கிறத விட தீபத்திற்குன்னு ஒரு ஸ்லோகம் உண்டு. அந்த ஸ்லோகத்தை நம்ம சொல்லி நம்ம அந்த தீபத்தை ஏற்ற முடியும். அப்படியும் இல்லை எனக்கு அப்படியெல்லாம் ஸ்லோகம் சொல்ல வராது அப்படின்னா, ஜோதி சொரூபியே போற்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நம்ம தீபம் ஏற்றினாலே போதுமானது. சரி, அந்த வீட்டில் தீபம் ஏற்றக்கூடிய ஒரு நிகழ்வுகளில் எத்தனை விளக்குகள் நம்ம எத்தனை முகங்கள் தீபம் ஏற்றினால் சிறப்பு அப்படின்னா, 2 முகங்கள் ஏற்றினால், ஒரு முகம் அப்படிங்கிறது ஜென்ரலாக எல்லாருமே ஏற்றக்கூடிய ஒரு நிகழ்வு தான். 2 முகங்கள் ஏற்றினால் குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். 3 முகங்கள் ஏற்றும்போது புத்திர தோஷம் அப்படிங்கிறது நீங்கும். 4 முகங்கள் ஏற்றும்போது செல்வம், பூமி, யோகம் அப்படிங்கிறது ஏற்படும். சுகம், சொத்து சேர்க்கைகள் உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். 5 முகங்கள் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி அந்த இன்னும் சொல்லப்போனால் 6 முகனுக்கு 6 முகங்கள் கொண்ட தீபம். 7 முகம் அப்படிங்கிறது 7 ஜென்ம பாவங்கள் போக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படிங்கிறதும் இருக்குது. அந்த 6, 7 எல்லாம் ரொம்ப ரேரு. அதனால் விளக்கில் 5 முகங்கள் அப்படிங்கிறது தான் இருக்குது. 5 விளக்கு அப்படிங்கிறது நம்ம தாராளமாக பஞ்சபூதங்களுக்காக 5 தீபங்கள் ஏற்றினாலே போதுமானது அப்படிங்கிறத கூட சொல்லலாம். சரி, அடுத்தது எண்ணெயில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, பொதுவாக நம்ம நல்லெண்ணெய் அப்படிங்கிறத விளக்கேற்றுறதுக்கு எடுத்துக்குவோம். நெய் தீபம் அப்படிங்கிறதும் எடுத்துக்கிறோம். நெய் தீபம் ஏற்றும் போது இடது பக்கமும், நல்லெண்ணெய் ஏற்றும்போது அந்த சாமி படங்களுக்கு வலது பக்கமும் வச்சு நம்ம தீபம் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு எண்ணெய்க்குமே ஒவ்வொரு மகத்துவம் உண்டு. ஜென்ரலாக நம்ம நெய் தீபம் செல்வம் செல்வாக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு நெய் அப்படிங்கிறது நெய் தீபத்தில் நமக்கு கிடைக்கும். நல்லெண்ணெய் அப்படிங்கிறது அந்த நல்லெண்ணெயினுடைய நிகழ்வு ஆரோக்கியத்தை நமக்கு மேம்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இலுப்ப எண்ணெய். இந்த இலுப்ப எண்ணெய் சர்வகாரிய சித்தி இலுப்ப எண்ணெய் அப்படின்னு சொல்லலாம். ஒரு விஷயத்தை நம்ம ஈர்க்கணும் அப்படின்னா இந்த இலுப்ப எண்ணெயில் தீபம் ஏற்றினால் அந்த நிகழ்வு ஈர்க்கும் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும், பிரிந்த தம்பதிகள் சேர வேண்டும் அப்படின்னா அதற்கு வேப்ப எண்ணெயை பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. தேங்காய் எண்ணெய். இந்த தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தும் போது நமக்கு ஏற்படக்கூடிய நிகழ்வு என்ன அப்படின்னா, தேங்காய் எண்ணெய்க்கு வசீகரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஒரு நல்ல ஒரு ஆகர்ஷண சக்திகள் அப்படிங்கிறது அதிகமாகும் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இந்த தீப ஏற்றுறதுக்குன்னு ஒரு ஸ்லோகம் உண்டு. அதனுடைய அர்த்தத்தை மட்டும் சொல்கிறேன். அந்த ஸ்லோகம் தெரிஞ்சவங்க படிங்க. தீபஜோதி பரபிரம்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வாக்கியம் தீபஜோதி பரபிரம்மம் அப்படின்னா எங்கும் நிறைந்த அந்த ஜோதிமயமானவரே அப்படின்னு சொல்லி அர்த்தம். அது உயர்ந்த சக்தியாக நம்ம பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது தீபம் சர்வ தமோபகம் அப்படின்னு சொல்லுவாங்க.
அந்த எல்லா நிகழ்வுக்கும் அறியாமை என்னும் இருளை நீக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது அதில் உண்டு. அடுத்து தீபனே சாத்தியத சர்வம், தீபனே சாத்தியத சர்வம் அப்படின்னு சொல்கிறது. அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு நிகழ்வாக அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து அந்தி சந்தி நேரம், காலையில் சாயந்தரமும் தீபம் ஏற்றக்கூடிய நேரத்தப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு வாசகமாக அந்தியா தீப நமஸ்துதே அப்படின்னு சொல்லலாம். அந்த அந்தி அப்படிங்கிறது காலையில், அந்தியா தீப நமஸ்துதே அப்படிங்கிறது காலையில் தீபத்தை வணங்குகின்றேன் அப்படின்னு அர்த்தம். சந்தியா தீப நமஸ்துதே, சாயந்தரம் விளக்கேற்றும் போது சந்தியா தீப நமஸ்துதே அப்படின்னு சொல்லணும், மாலையில் வணங்குகின்றேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த தீபத்தை வணங்கி நம்ம பண்ணணும். நம்ம விளக்குகளை வந்து கார்த்திகை தீபத்தன்னைக்கு ஏற்றினாலும் சரி, மற்ற நாட்களில் விளக்குகள் ஏற்றினாலும் வெறும் தரையில் வைக்கக்கூடாது. கொஞ்சம் கீழே கொஞ்சம் அரிசியை வச்சு அதுக்கு மேலே விளக்கு வைக்கலாம், அல்லது ஒரு இலை மாவிலை வச்சு அதுக்கு மேலே விளக்கேற்றலாம், வெற்றிலை வச்சு அதுக்கு மேலே விளக்கேற்றலாம். இப்படி ஒரு நல்ல ஒரு நிகழ்வுகளை கீழே வச்சு நம்ம அதுக்கு மேலே விளக்கு வச்சு ஏற்றுறது ரொம்ப விசேஷமாக கருதப்படுது. அதனால் இந்த மாதம் முழுமையும் தீப திருவிழா அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம வீட்டில் வந்து தீபம் ஏற்றுறது நல்ல ஒரு ஆகர்ஷண சக்தி நமக்கு கொடுக்கும், மன அமைதியை நமக்கு மேம்படுத்தும். நம்மளுடைய எண்ணிய செயல்கள் 2 நேரமும் விளக்கேற்றுறதுனால நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும் அப்படிங்கிறது இதனுடைய விசேஷம். கண்டிப்பாக தீபம் ஏற்றுவோம். கார்த்திகை தீபம் நமக்கு ஒரு நல்ல ஒரு சக்தியை, வலிமையை, நன்மைகளை நமக்கு கொடுக்கக்கூடியதாக அமையட்டும். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.